இப்போ இருந்த தலைவர்கள்லாம் போயிட்டாங்க. பட் இப்போ விஜய் வந்திருக்கிறாரு. அவர் வந்து ஒரு மாற்றத்திற்கான தலைவரா பார்க்க முடியுமா சார்? அதாவது தமிழர்கள பொறுத்தவரைக்கும் அவர்கள் ஒரு மீட்பரை தேடுகிறார்கள். ம். அவர்கள் தேடிய மீட்பர் தான் ம். அ முதல்ல வந்து பேரறிஞர் அண்ணா. ம். ஏன்னா, அது ரொம்ப எளிய, பாமர, ம். சாதாரண பாட்டாளி மக்கள், ம். அன்றாடம் காட்சிகள், ம். அவர்களுக்கு அவர்களை அதிகாரமயப்படுத்தியது ம். இந்த திராவிட முன்னேற்றக் கழகம். அதாவது ஒரு அதாவது தேசிய கட்சியிலிருந்து ஒரு மாநில கட்சியாக ஒரு ஆள தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அண்ணாவ தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இல்ல அது தேசிய கட்சி, மாநில கட்சின்றத ஒரு விட கழக கட்சி. ஒரு ஒரு பண்ணையார்களும், பஸ் முதலாளிகளும், நிலச்சுவாந்தாரர்களும், ம். பெரும் ஆலை அதிபர்களும் அ உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக காங்கிரஸ்ல பெரும்பாலும் வந்தார்கள். ம். ரொம்ப எளியவர்களும் இருந்தார்கள். கக்கன் மாரி எளியவர்கள், ம். பரமேஸ்வரன் மாதிரி எளியவர்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் ம். பொதுவாக சமுதாயத்தில் ஒரு பெரிய இடத்துல ஏற்கனவே இருந்தவர்கள் அங்க வந்தாங்க. ம். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது, ம். சமுதாயத்தில் கீழே இருந்த பல பேர் மேல வந்தாங்க. ஒரு அடிமட்ட தொண்டன் கூட ஆமா. சட்டசபைக்கு ரொம்ப வர முடியலையே. சாதாரண எளிய பாமர மக்கள், அவர்கள் வந்து வகுப்பு நிலையை நீங்க பார்த்தீங்கன்னா, ம். அவர்களுக்கு நிலச்சுவாந்தாரர்கள் கிடையாது, பஸ் முதலாளிகள் கிடையாது. அவர்கள் வாடகை வீட்ல இருப்பார்கள், சைக்கிள் ஓட்டுவார்கள். இப்படிப்பட்ட நாவிதர்களாக இருப்பார்கள். ம். சைக்கிள் கடைய வந்து வாடகை சைக்கிள் கடை வச்சு நடத்துபவர்களாக மிக இருப்பார்கள். மிக எளிய மக்கள். மிக மிக சாதாரண சாமானிய மக்கள், ம். சாமானிய மக்களை அதிகாரப்படுத்தியது ம். திராவிட முன்னேற்றக் கழகம். ம்.